இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்சிஎம் அண்டர் ஜிஎஸ்டி ரெலவெண்ட் டு ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்ட்டுக்கு யார் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு அது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியா? கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது யோசிக்கவே தேவையில்லை. இட் கவர்ஸ் அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். ஓகேவா? அப்படிங்கிற சினாரியோவில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸோ ஒரு ஷாப்ஸோ ஒரு குடோன்ஸோ நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த லேண்ட் ஓனர் தான் நீட்ஸ் டு பே த ஜிஎஸ்டி அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். ஓகேவா? ஒன்று ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதை அந்த லேண்ட் ஓனர் நீட் டு கலெக்ட் த ஜிஎஸ்டி ஃப்ரம் த டெனண்ட் அண்ட் பே த ரெண்ட் அந்த ஜிஎஸ்டி டு த கவர்மெண்ட். ஓகேவா? இதுதான் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் தான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன்று கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பேசிட்டோம் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகும்னு. ஓகே, செட் அசைட். ஓகேவா? ரெண்டாவது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்க்கணும். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியுமான்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில லா ஃபர்ம்ஸோ இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஃபர்ம்ஸோ ஒரு ஆடிட் ஆஃபீஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் தான் ஆஃபீஸாக ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அது அந்த செட்டப் அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ when the residential property has been utilized for commercial purpose or it can be utilized for residential purpose. Yeah, fine. அப்போ இந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வீடு அது இன்னொரு ஃபேமிலிக்காக வீடாகவே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட், ஓகே. ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் எக்ஸம்ட். ஜிஎஸ்டியில் இதில் கவரே ஆகாது. ஃபார்வர்ட் சார்ஜ்லையும் கவர் ஆகாது, ரிவர்ஸ் சார்ஜ்லையும் கவர் ஆகாது. செட் அசைட். ஓகேவா? கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா இங்கே நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, ஓகேவா, ஆப்வியஸ்லி அந்த சர்வீஸ் ரெசிபியன்ட் அந்த வீட்டில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாடகைக்கு இருக்கார் இல்லையா, அவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் பர்சனாகவும் இருக்கலாம், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாகவும் இருக்கலாம். ஆப்வியஸ்லி ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் கவர்ஸ் அண்டர் ஆர்சிஎம். அதுதான் ஆர்சிஎம்மில் கவர் ஆகும். அதாவது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த tenant of that particular residential property which has been used for commercial purpose, அந்த tenant யார் ரெண்ட் பே பண்ணுறாங்களோ அதுக்கு அவர் தான் நீட்ஸ் டு பே ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஓகே, ரைட். அப்போ இன்னொருத்தர் சப்போஸ் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணுறது யாருன்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணாத டீலராக இருந்தாங்கன்னா திஸ் ஆல்சோ கவர்ஸ் அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். அப்போ இந்த சினாரியோவில் அந்த லேண்ட்லார்டு தான் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமில் ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆப்வியஸ்லி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வராது. ஓகேவா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்று கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆப்வியஸ்லி ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், நோ கொஷின்ஸ். ஓகேவா? அடுத்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கேன் பி யூஸ்டு ஃபார் 2 purposes. ஒன்று கமர்ஷியல் பர்பஸ், இன்னொன்று ரெசிடென்ஷியல் பர்பஸ். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் எக்ஸம்ட். செட் அசைட் ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்தது யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வைக்கலாம். ஓகேவா? அங்கே 2 விதமான ஆன்சர் வருது. ஒன்று ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சன், இன்னொன்று ஜிஎஸ்டி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஜிஎஸ்டி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் ஆப்வியஸ்லி ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் தான், ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் தான். ரைட்டா? பட் இதில் ஒரு ஃபைனலான ஒரு நோட்டாக வச்சு ஒரு விஷயம் வச்சுக்கலாம், ஒரு கேள்வி வைக்கலாம். என்னென்னா, சப்போஸ் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி யாருக்கு வாடகைக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்படுது. ஆப்வியஸ்லி ஒரு பில்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்படுது. இப்போ அந்த கம்பெனி அந்த வீட்டை எதுக்காக வாடகைக்கு எடுத்திருக்கு அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக எடுக்கல, ரெசிடென்ஷியல் பர்பஸ். அதோட டைரக்டர் ஸ்டே பண்ணுங்கிறதுக்காக ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக இதில் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது ரெசிடென்ஷியல் பர்பஸாக கமர்ஷியல் பர்பஸான ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் அண்டர்
கமர்ஷியல் பர்பஸ் தான். ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் யாருக்கும் போடப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த ரெண்ட்டை பே பண்ண போகிறது அந்த கம்பெனியாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் கமர்ஷியல் பர்பஸ் தான். ஏன்னா அந்த லேண்ட் ஓனருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட்டுக்கு எடுக்கிற பர்சன்னு யார் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி தான் அந்த டைரக்டருக்கு பதிலாக ரெண்ட்டும் பே பண்ண போகுது. வாடகையோட அக்ரிமெண்ட்லேயே அவங்க தான் உள்ளே வர்றாங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் கமர்ஷியல் பர்பஸ் தான். இங்கே நம்ம யோசிக்கலாம், residential property which has been used for residential purpose by the director of the company, but the rent had been paid by the company and the land and the rental agreement has been involved by the company. Now obviously it is commercial purpose. Now obviously the company needs to pay under RCM. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த ஆர்சிஎம் ரிலேட்டடாகவோ இல்லை ஜிஎஸ்டி ரிலேட்டடாகவோ உங்களுக்கு வேறு ஏதாவது குவெரிஸோ கொஷின்ஸோ இல்லை டவுட்ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக நாங்கள் அதை அடுத்த வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.